கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. இந்த நாளில் உங்களை சந்திக்க ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை ஆன்லைன் மூலமாய் ஆன்லைன் யூடியூப் காணொளி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே பேசுகிற இந்த சத்தியங்கள் மூலமாய் உங்களோடு கூட இடைபடுவாராக. பொதுவா நம்ம தியானிக்க வேண்டிய பிரதானமான சத்தியங்களை இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக. புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள்ல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலேயே நமக்கு சிலுவையை பற்றி உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்களாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று சொல்லி சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையில் அறையப்பட இருக்கிற கிறிஸ்துவை குறித்த முதல் செய்தி நமக்கு அறிவிக்கப்படுகிறது. கிறிஸ்துவானவர் சிலுவையிலே நமக்காக பலியாவார் என்கிற சத்தியங்களும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்களும் நானும் மறந்து போக கூடாது. இதிலும் விசேஷமாக ஆதியாகமத்திற்கு முன்பாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவானவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை வெளிப்படுத்தல் விசேஷம் நமக்கு வெளிப்படையாய் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்பதாக பேதுருக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன் குறிக்கப்பட்டவராயிருந்து இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் அவர் வெளிப்பட்டார் என்கிற சத்தியத்தை பேதுருவின் புஸ்தகம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20வது வசனங்களில் நீங்களும் நானும் வாசிக்க கூடும். இன்றைக்கு உங்களோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்த சத்தியங்களை பேசும்படியாய் நான் நடத்தப்படுகிறேன். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு எப்படியோ கிறிஸ்துவானவர் வர்ணிக்கப்பட்டிருக்கிறார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு திருச்சபைக்கு சொல்லும் போது பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், சிலர் கிறிஸ்துவை விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள், சிலர் பகையினால, சில பொறாமையினாலே அறிவிக்கிறார்கள். எப்படியாகிலும் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறான்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுகிறார். ஆனா பொறாமையினாலே அறிவிக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அதனால மாம்சம் எல்லாம் அடக்கப்பட்டு புதிய ஜீவன் உள்ளவர்களாய் இந்த பூமியில வாழ அர்ப்பணித்து வாழ்கிறவர்கள் மாத்திரமே கிறிஸ்துவை வேதம் காண்பித்து கொடுக்கிற பிரகாரமாய் காண்பித்து கொடுக்க முடியும். அதனால இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நீங்களும் நானும் நோக்கி பார்த்து வாழ்க்கையில பிழைத்திருக்க வேண்டும் என்பதை தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறித்து விட்டார் என்கிற சத்தியத்தை நீங்களும் நானும் அறியாதிருக்க வேண்டாம். அதனால் தான் வேதத்திலே நாம் தெளிவாக பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்திலேயே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நமக்கு காண்பிக்கப்பட்டார். அதை தொடர்ந்து கடைசி அதிகாரத்தில் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 28ஆம் அதிகாரத்தில் தான் நம்மை ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு சிலர் பேசல, ஆனா சிலருடைய இருதயத்தில் இருக்கிறத கர்த்தருடைய தூதன் எவ்விதமாய் அடையாளம் கண்டுகொண்டு பேசுகிறார் என்பதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இதை விளங்கிக் கொள்ளக்கூடும். ஒருவர் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 5ஆம் வசனம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் என்று தூதன் 2 மரியாளிடத்திலும் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஒன்று மகதலேனா மரியாள், இன்னொரு மரியாள். 2 மரியாளும் கல்லறையிடத்துல வந்து பார்க்கிறாங்க, இங்க இயேசு இல்ல. உடனே அவங்க பார்க்கிறாங்க. அப்ப அவங்களுடைய சிந்தை எல்லாமே எதனால நிரம்பி இருந்தது? அவங்க யாரதான் தேடி வந்தாங்க அப்படின்னா அற்புதம் செய்கிற இயேசுவ இல்ல. ஏன்னா பைபிள்ல இருக்கிறத நான் சொல்ல முடியும். தூதன் சரியா அடையாளம் கண்டுகொண்டு, நான் நினைக்கிற தூதனுக்கு தேவனே இந்த வெளிப்பாடு கொடுத்திருக்கணும். ஏன்னா தூதன் அவங்களுடைய மனதை, அவங்களுடைய எண்ணங்களை, அவங்க என்ன பர்பஸுக்காக, என்ன நோக்கத்திற்காக அங்க வந்து நிக்கிறாங்க அப்படிங்கறத தெளிவா அறிஞ்சு சொல்றாரு. எதுக்கு நான் அதை சொல்றேன் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டுல சுவிசேஷம் இருக்கு, 4 சுவிசேஷம். அதுல எந்த சுவிசேஷம் எடுத்தாலுமே நம்ம புதிய ஏற்பாட்டினுடைய துவக்கமாகவே நம்ம பார்க்க கூடும். அப்போ இந்த சுவிசேஷத்தினுடைய எண்டை நம்ம பார்க்கும்போது, முடிவை பார்க்கும்போது, அங்கேயும் எப்படிப்பட்ட மகிமையான செய்தி தான் சபைக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தான் நீங்களும் நானும் தேட வேண்டும். அதனால்தான் இந்த ஸ்திரீகள் தாங்களாவே சொல்லல, தாங்களாவே
they did not voluntarily speak to, or they did not voluntarily say to the angel of the Lord that they were seeking the Jesus crucified. But தூதனே சொல்றா, நீங்க யாரை தான் தேடி வந்திருக்கீங்கன்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவே. அப்ப தேவன் நம்மை பார்க்கிறார். இயேசுவிடத்தில் அவங்க எதை தான் தேடி வர்றாங்க பாருங்க. இயேசு எப்படிப்பட்ட இயேசுவை அவர்கள் தேடினார்கள். இன்றைய கிறிஸ்தவ வட்டாரம் எதை தேடுது அப்படின்னா சிலுவையில் அறையப்படாத கிறிஸ்துவை தேடுகிறது. ஆகையினால்தான் பாடுகளின் வழியா நடப்பதற்கு பயம். பாடுகளின் வழியா நடப்பது தேவனுடைய வழி இல்லை என்று அவர்கள் தீர்மானித்து விடுகிறார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தேடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி கொண்டு ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்குள்ள எதை தவிர வேற எதையுமே அறிய விரும்பவில்லை அல்லது விரும்ப தீர்மானிக்கவில்லை என்று அவர் சொல்லுகிறார் என்றால் 1 கொரிந்தியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 2:2 இவ்விதமான வார்த்தைகளை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே நான் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்கிற காரியத்தை அவர் பேசுகிறதாக நாம் பார்க்கிறோம். அப்ப சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அன்றி அவரை அன்றி வேற ஒன்றையும் நான் உங்களுக்குள்ள அறியவே விரும்பல. அறிந்திருக்க நான் என்ன செய்யல, நான் தீர்மானிக்கவே இல்லை, அறியாதிருக்க தீர்மானிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அப்ப சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தான் நீங்களும் நானும் தேட வேண்டும் என்கிற ஒரு ஆழ்ந்த சத்தியம் நமக்கு இங்கு காண்பிக்கப்படுகிறது. எப்படி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுவது, இந்த சத்தியத்தை நான் எப்படி விளங்கிக் கொள்வது, அதை குறித்த காரியங்களை சுருக்கமா உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளட்டும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பொதுவா இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்து நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமான காரியங்களை சொல்லுகிறார். 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18 மற்றும் 23வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். அப்ப நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இதுதான் ஒரு கிரைஸ்ட் சென்டர்ட் லைஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுதான் இயேசுவை மையமாக வைத்து ஜீவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்லது வாழ்க்கை முறை என்று நான் சொல்லுவேன். இன்றைக்கு நாம் எந்த இயேசுவை பின்பற்றுகிறோம்? இப்ப பவுல் தெளிவா சொல்லிட்டார், சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கு? அப்ப யாரெல்லாம் நரகத்துக்கு போவதற்கு தீவிரிக்கிறார்களோ, யாரெல்லாம் நரகத்துக்கு போவதற்கு ஆசையா இருக்கிறார்களோ அவர்களுக்கு பைத்தியமாகத்தான் காணப்படும். ஆனா யாரெல்லாம் நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்று அவளாய் ஏங்குகிறார்கள் அவர்களுக்கு இது தேவ பலனாய் அமைந்து விடுகிறது என்பதை பரிசுத்த வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. ஒன்றை அறிந்து கொள்ளணும், சிலுவை பற்றி உபதேசம் நமக்கு எதை தான் கற்றுக் கொடுக்க அப்படின்னா, அப்போ நம்முடைய குரு எவ்வளியோ சீஷனும் அவ்வளியே என்கிறத தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால்தான் அவரோடு கூட பாடுகளை சகிக்கிற வாழ்க்கையை குறித்து இவ்வுலகத்துல அநேக உபத்திரவங்களை கடந்து தேவனுடைய ராஜ்யமாகிய பரம காணானை அடைய வேண்டும் என்கிற காரியங்கள் எல்லாம் சத்திய வேதத்தில மிக தீர்க்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா எல்லாருக்கும் பரலோக ராஜ்யம் தேவையா இருக்கு, ஆனா பாடுபடுவதை கம்ப்ளீட்டா அல்லது அறவே வெறுத்து விடுகிறார்கள். அதனால்தான் இப்படிப்பட்ட உபதேசம் ஆதி நாட்கள்ல திருச்சபையில பிரசங்கிக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால்தான் இந்த நிருபங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவானவர் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருப்பதை நீங்களும் நானும் பார்க்க கூடும். நான் இன்னும் சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியரின் புத்தகம் 4வது அதிகாரத்துல ஒரு முக்கியமான பகுதியை நீங்கள் நானும் பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் ஆரம்பத்தில் இது குறித்த சத்தியங்களை மணவாளனாகிய கிறிஸ்து மற்றும் மணவாட்டியாகிய சபை என்கிற கோணத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருந்தாலும் இதுல முக்கியமான ஒரு காரியம் உண்டு. அது என்ன? 2 கொரிந்தியரின் புத்தகம் 11வது அதிகாரம் வாசிக்க கேட்கலாம். 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். எப்படியெனில்
உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான் ஆனாள், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. அப்ப இங்கு வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம் என்று இங்கு காண்பிக்கப்படுகிறது. அப்ப வேறொரு இயேசு அப்படிங்க சொல்லும் போது இங்கதான் ஒரு பெரிய வஞ்சகத்தை குறித்து அப்போஸ்தலன் பவுல் திருச்சபைக்கு காண்பித்து கொடுக்கிறார். அதுக்கு முந்தின வசனங்கள் நன்றாக தெரியும். 2வது வசனத்துல சபையும் கிறிஸ்துவும் எவ்விதமாய் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் என்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து சபையானது எவ்விதமாய் வஞ்சிக்கப்பட்டு போகிறது என்பதையும் ஏவாள் மூலமாய் திருச்சபைக்கு ஆவியானவர் அப்போஸ்தலன் பவுல் மூலமாய் காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் 3வது வசனத்துல சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதாக நீங்களும் நானும் பார்க்க கூடும். அதை தொடர்ந்துதான் அவர் என்ன எழுதுறாருன்னா வேறொரு இயேசு அப்படின்னு ஒரு பகுதி அங்கு கொண்டு வருகிறார். நான் இந்த பகுதியில நான் அதிகமா உணர்த்தப்படுற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, வேறொரு இயேசு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒருவேளை இதை குறித்து சில உதாரணங்களை நம்ம கேட்டிருந்தாலும், ஒரு கள்ள நோட்டு நல்ல நோட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 நோட்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணு போலதான் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, there must be a slightest difference, there must be a slightest change in a particular note அப்படி தான் நம்ம சொல்லணும். ஆனா ஒரு குறிப்பிட்ட நோட்ல மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். அது ஸ்லைட்டஸ்ட் சேஞ்ச் அப்படி தான் நான் சொல்லுவேன். அதை யாருமே கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு கிளவரா இருக்கும். ஒரே சைஸ்ல ஒரே கலர்ல ஒண்ணு போல இருந்தது போல இருக்கும். அதை ரொம்ப உன்னிப்பா உற்று நோக்கி கவனிக்கும் போதுதான் அதனுடைய காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். அதே போலதான் நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்கள்ல வேதத்துல சொல்லப்படுற எல்லாத்தையுமே அப்படியே இவங்க ஏதோ ஒரு இத காமித்து கொடுத்து அதற்கு வேற ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறத தயவு செய்து ஏற்றுக்கொள்ள கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன அப்படின்னா, நாம் இந்த உலகத்துக்கு முற்றிலும் மரித்தவர்களாய், மாம்சத்துக்கு முற்றிலும் மரித்தவர்களாய், மாம்சிகமான ஜென்ம சுபாவத்துக்கு முற்றிலும் மரித்தவர்களாய், டோட்டலா பாவத்துக்கு மரித்தவர்களாய் இந்த பூமியில ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை தாண்டி நீங்க என்ன யோசிக்க போறீங்க? இதை தாண்டி வேற ஒரு செய்தி நமக்குள்ள வருது அப்படின்னா, உலகத்தை இன்பமா அனுபவிக்கலாம், உலகத்தை மனபோன போக்கில நம்ம போக்கிக் கொள்ளலாம் சொல்லி அப்படி ஒரு வார்த்தை வந்து நம்ம எப்படியும் வாழலாம், இயேசுவானவர் நம்மை மன்னிப்பார் சொல்லி நம்மை துணிகரத்துக்கு நேராய் நடத்துமையானால் அது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிப்பதான அடையாளம் அல்ல. இதை கடைசி நாட்களில் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தெளிவாய் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, எதற்காக இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது? எதற்காக சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நீங்களும் நானும் தேட வேண்டும் என்கிற அவசியத்தை உணர வேண்டும் என்றால், 1 கொரிந்தியரின் புத்தகம் 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே இவ்விதமான ஒரு வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்ப நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்போ கிறிஸ்துவானவர் எவ்விதமா தம்மை நமக்கு வெளிப்படுத்தினார் என்றால், பலியாகி அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். வேதத்துல நல்லா கவனிச்சு பாருங்க, அவர் பிரசங்கம் செய்ததுனால நம்ம இடத்துல அன்பை வெளிப்படுத்தினார்னு சத்தியத்துல போடல. அவர் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை உபதேசித்ததுனால, ஒரு அற்புதம் செய்ததுனால அந்த அன்பை வெளிப்படுத்தினார்னு சொல்லியும் இல்ல. அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப எதுலதான் பிதாவாகிய தேவன் இந்த அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்றால் சிலுவையில். அதனால் அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் நமக்கு மேன்மையாய் அமைய வேண்டும், மேன்மையாய் காணப்பட வேண்டும். அதனால்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி அப்படின்றது. அப்ப அவரை தந்தருளி அப்படின்னா உடனே இயேசுவன் அந்த உலகத்துக்கு வந்தாரு, பிரசங்கித்தாரு, அப்ப அதை காமிக்க நினைச்சிடாதீங்க. அதெல்லாம் தாண்டி இயேசுவானவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டார்.
அதனாலதான் நீங்க 16ஆம் வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னால அதே யோவான் 3ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15ஆம் வசனங்களை வாசிக்கும் போது, சர்ப்பமானது வனாந்தரத்திலே மோசேயினால் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்கிற காரியத்தை சொல்லிட்டு தான் 16ஆம் வசனத்துல எப்படி வர்றாரு? அவரை தந்தருளி அப்படிங்கிற காரியம் பார்க்கிறோம். அப்ப பிதாவாகிய தேவன் அவருடைய அன்பை எப்படியாய் இந்த பூமிக்கு வெளிப்படுத்தினார் என்றால், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் வாயிலாக மாத்திரமே. பைபிள் அப்படிதான் சொல்லுது. 1 யோவான் 3:15 வாசிக்கும் போது, 1 யோவான் 3:16 மன்னிக்கவும் 16வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கேயும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி யோவான் 3:16 சொல்லுதோ அதே போல 1 யோவான் 3:16 சொல்லுது, அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப எங்க அவர் ஜீவனை கொடுத்த? சிலுவையில். அப்ப மனுக்குலத்திற்கு மீட்பு எங்கிருந்து வருகிறது? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே. இதை குறித்து சகரியாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு வந்தது. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம், அதாவது சகரியா புஸ்தகம் 13வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்கலாம். சகரியா 13வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். அப்போ ஒரு திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்குமா? வேதங்க தெளிவா சொல்லுது, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையை நீக்குவதற்காக அதாவது தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் அப்படிங்கிற காரியத்தை பார்க்கிறோம். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறிக்கும். ஏன்னா சகரியா புஸ்தகம் சொல்லும் போது பழைய ஏற்பாட்டினுடைய ஏறக்குறைய கடைசி விளிம்புக்குள்ள வந்துட்டோம். அதை தொடர்ந்து மல்கியாவை தொடர்ந்து மல்கியா சகரி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே காலத்துல தான் இருக்கிறாங்க. அப்ப அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும் போது இது தீர்க்க தரிசனமா சொல்லப்படுது. அந்நாளிலே உண்டாயிருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இது 1000 வருட அரசாட்சியில் உண்டாயிருக்குமா? உண்டாகாது. இது எதை குறிக்கிறது என்றால், கிறிஸ்துவானவர் இந்த பூமியில வெளிப்பட்டு பாவத்தையும் அழுக்கையும் நீக்கும் பொருட்டாக திறக்கப்பட்ட ஊற்றாய் அவர் வெளிப்பட்டார். திறக்கப்பட்ட ஒரு ஊற்று. இது எவ்விதமா அடையாளம் கண்டுகொள்ளலன்னா, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. அந்த ஊற்று திறக்கப்பட்டதா இருக்கு. அந்த ஊற்று வெளிப்படையாய் எல்லாருக்கும் தெரிந்ததாய் எல்லாரும் பார்க்கும்படியாய் இப்படிப்பட்ட சத்தியத்தை தான் கலாத்திய திருச்சபை பெற்றிருந்தது. நீங்க கலாத்தியர் 3வது அதிகாரத்துல நீங்க 3வது அதிகாரம் 3ஆம் வசனம் தான் நிறைய பேருக்கு கண்ணுக்கு படும். கலாத்தியர் 3:3 பார்த்தா கண்ணுக்கு உடனே தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சிடும்னா, ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரா இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ சொல்லிடுவாங்க. ஆனா நீங்க வசனத்தை பாருங்க, ஆவியில் ஆரம்பம் பண்ணின இந்த கூட்டத்தார் மாம்சத்தில் முடிவு பெற போனதுக்கு காரணம் என்ன? சிலுவை விட்டுட்டாங்க. விசேஷமா சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை விட்டுட்டாங்க. சிலுவையில் அறையப்பட்டு அவர்களுக்குள்ளே பிரத்யட்சமாக வெளிப்படுத்தப்பட்டிருந்த கிறிஸ்துவானவருடைய உபதேசத்தை விட்டு விட்டார்கள். அதுதான் வாசிக்கும். ஒரு வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 3:1 வாசிங்க. அதை தொடர்ந்து இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ குறித்த சத்தியத்தை பழைய ஏற்பாட்டில இருந்து உங்களோடு கூட சில வாக்கியங்கள் மூலமாய் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வாசிக்க கேட்கலாம். கலாத்தியரே, முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொல்றார், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? அப்போ இந்த கூட்டம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து கொண்டேதான் இருந்துச்சு. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்ன, ஆவியில ஆரம்பம் பண்ணிட்டு மாம்சத்துல முடிக்க போறாங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, அந்த கீழ்ப்படிதலோடையே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தே நடந்தாங்க. ஆனா இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, புத்தி இல்லாத கலாத்தியரை சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்கள் மனதை மயக்கினவன் யார்? தொடர்ந்து வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே கேட்கிறாரு. இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஆவியில ஆரம்பம் பண்ற சபையினுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னா, சும்மா 5 மணி நேரம் 10 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுறது இல்ல, அதை சொல்லலைங்க. எப்படிப்பட்ட வெளிப்பாட தனக்குள்ளே சபை பெற்றிருக்கிறது என்றா,
கவனிக்கணும். கலாத்திய சபை எதுக்காக? கலாத்திய சபைக்கு மாம்சத்தின் ஆவியின் குறித்த காரிய வெளிப்பாடுகளை, மாம்சத்தின் கிரியைகள் ஆவியின் கனி என்று சொல்லி அந்த வெளிப்பாட்டை குறித்து கலாத்தியர் புஸ்தகத்தில், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா ஏன் ஆவியானவர் பேசினார்? கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறாரு. ஏன் சிலுவை குறித்து அங்கு பேச வேண்டும்? அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு இடத்திலும் பாருங்க, அதிகாரத்திலே சொல்லிடுவார், வேற ஒரு சுவிசேஷம் கிடையாது, ஒரே சுவிசேஷம் தான். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அவரை தான் நம்ம அறியணும். வேறு சுவிசேஷம் இல்லையே. வேறு ஒரு சுவிசேஷத்தை கொண்டு வருகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரத்தில் சிலுவை வருது, 3ஆம் அதிகாரத்திலே சிலுவை தான் காமிச்சு கொடுக்கிறாரு. 4ஆம் அதிகாரம் நீங்க எல்லாம் வந்தாலுமே எல்லாமே சிலுவை பற்றி உபதேசத்துக்கு ஏதுவான சத்தியங்களை சபைக்கு சொல்லி சபை இப்ப பின்வாங்கி இருக்கு. நல்லா விளங்கிக்கங்க. இந்த அருமையான காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த யூடியூப் வியூவர்ஸ்னாலும் சரி, நான் சொல்றேன், தயவு செய்து யூடியூப்ல வர்ற எல்லா வீடியோவும் பார்த்து ஆவிக்குரிய ஜீவியத்தை தொலைச்சிடாதீங்க. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறாரா? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவானவர் யார்? அவரோடு கூட நானும் அறையப்பட்டிருக்கிறேன். இந்த அடையாளத்தை எனக்கு காண்பித்து கொடுக்கிற செய்தி தான் என்னை நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்துமே ஒழிய உனக்கு கார் தருவார், வீடு தருவார் சொல்றதெல்லாம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். இப்ப புறஜாதிகளுக்கு அப்ப கிறிஸ்து தேவையில்லை. இல்லப்போ ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அதனால கலாத்திய சபைக்கு இவ்விதமான காரியங்களை நினைப்பூட்டுகிறார். கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ள எவ்விதமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தா, அதான் சொல்றார், வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. அழகா சொல்லிக் கொடுக்கிறார், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாக உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. It's not Jesus Christ which was not crucified, but it's only Jesus Christ who was crucified. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. அப்ப கிறிஸ்துவானவர் தம்மை எவ்விதமாய் சபைக்கு வெளிப்படுத்தினார்? சிலுவையில் அறையப்பட்டவராக. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபைக்கு உபதேசத்தை கொண்டு வரும்போது தன்னையும் சிலுவையில் அறையப்பட்ட ஒருவராக தன்னை காண்பித்து கொடுத்து கொண்டு சபைக்கு இந்த உபதேசத்தை கொடுத்தார். அதனால்தான் கலாத்தியர் 5:24 நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார் சொல்லி சிலுவையை குறித்த சத்தியங்களை அவர் சபைக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். இது எதை வெளிப்படுத்துகிறது? நீங்களும் நானும் சிலுவையோடு நம்ம இணைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய அடையாளத்தை எங்கதான் பார்க்க முடியும் என்றால் சிலுவையில மாத்திரமே. இப்பவும் சொல்ற இதை குறித்த செய்தி அடிக்கடி வந்துகிட்டே இருக்குதே. நான் சொல்றேன், நம்ம இந்த உபதேசத்துல மட்டும்தான் நிலைச்சிருக்கணும், வேறொரு உபதேசத்துக்கு போயிடாதீங்க. இந்த உபதேசத்துல தான் சகலமும் அடங்கி இருக்கிறது. இயேசுவை குறித்து, சிலுவையை குறித்த உபதேசத்தில் தான். ஏனென்றால் சிலுவையில் அவர் சகலத்தையும் செய்து முடித்து விட்டார். Jesus Christ had finished all his redemptive work. எல்லா விடுதலைக்கான சகல வேலையும் அவர் செய்து முடித்து விட்டார். இதை விசுவாசித்து நான் பெற்றுக்கொண்டு அந்த சிலுவையில கிறிஸ்துவோடு கூட என்னை அடையாளப்படுத்தி கொண்டு நான் ஜீவிப்பதுதான் உண்மையான ஆவிக்குரிய ஜீவியம். எப்பொழுதுமே என் நடைமுறை வாழ்க்கையில யாராவது என்ன ஏசுறாங்களா, யாராவது என்ன காரணம் இல்லாம திட்டுறாங்களா, குடும்பத்துல பலவித பிரச்சனை வந்து என் மாம்சம் அப்படியே என்ன எழும்புகிறதா, ஒரு நிமிஷம் நான் நினைச்சுக்கிடணும், I am crucified with Christ so that I cannot expose my flesh. என்னுடைய மாம்சத்தை என்னால வெளிப்படுத்த முடியாது. இந்த சிந்தையோடு கூட வாழணும். ஏன்னா என் மாம்சம் அதன் ஆசை இச்சைகளும் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில கண்கள் நிச்சயம் அப்படி பிடிக்கிறதா, அப்ப என் சிந்தையில என்னதான் ஓடணும் அப்படின்னா நான் என்னால இச்சிக்க முடியாது. ஏன்னா இந்த ஆசை இச்சைகள்லாம் எங்க அறையப்பட்டுட்டு? சிலுவையில் அறையப்பட்டு. இதாங்க நம்மளை பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்தக்கூடிய சத்தியம். இதான் நம்மளை பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்தக்கூடிய உபதேசம். இப்ப இந்த உபதேசத்தை விட்டுட்டீங்கன்னா இந்த பூமியே தான் சுத்தி பார்க்க தோணும். இந்த பூமியில எனக்கு எத்தனை ஏக்கர் நிலம் கிடைக்கும், இன்னும் அடுத்த மாசம் எவ்வளவு பணம் கிடைக்கும், இந்த மாசத்தை விட அடுத்த மாசம் எத்தனை பவுன் நகை எடுக்கலாம், இந்த பூமிக்குரிய காரியங்களே தான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். என்றைக்கு ஒரு மனுஷி சிலுவையை பற்றிய சிந்தையோடு கூட
சிலுவையில் நான் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சிந்தையோடு கூட வாழ்கிறார்களோ அவர்கள் தான் இந்த பூமியை ஜெயிக்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால்தான் வேதத்திலே வாசிக்கிறோம், கடைசி காலத்துல ஒரு பெரும் கூட்டத்தை பரலோக ராஜ்யத்தில் அவர் பார்க்கிறதாக யோவானை குறித்து வாசிக்கிறோம். அவர் யோவான் எதை பார்க்கிறார் பாருங்க, ஒரு பெருங்கூட்டம் நிற்கிறது, வெள்ளையங்கிகளை தரித்துக் கொண்டவர்களை, குறித்தோலைகளை பிடித்துக் கொண்டவர்களை ஒரு பெருங்கூட்டம் நிற்கிறது. இவர்கள் யாரு சொல்லி வினவி விட்டு அவர் எதைத்தான் பார்க்கிறார் அப்படின்னா, என்ன செய்திதான் அவருக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா, இவர்கள் தங்கள் வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் எங்கதான் சொந்த சிலுவை. அப்ப அதுலதான் இவங்க தங்களை சுத்திகரிக்க முடியும், அதுலதான் இவங்க ஒரு பரிபூரணத்தை கண்டாங்க. அப்ப சிலுவை பற்றிய உபதேசத்தை நீங்களும் நானும் விலக்கி விடும்படிக்கு சாத்தானுக்கு நாம் இடம் கொடுப்பது என்ன? வேதம் இங்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்ப எனக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமா இருக்கிறதா? இந்த காலத்துல லிப்ஸ்டிக் போடாம வெளியே போக முடியுமா? இந்த காலத்துல இப்படியா ட்ரெஸ் உடுத்திட்டு வெளியே போறது? பாட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுதான் சிலுவை பற்றிய உபதேசம் அப்படிதான் இருக்கும். அப்போ இதெல்லாம் இப்படியா, இப்படி அடக்கொடுக்கமா, ரொம்ப ஒரு பரிசுத்த நடக்கையா, எப்படிலாம் இந்த உலகத்துல வாழ முடிய கிறுக்குன்னு சொல்லி சிரிச்சிருவாங்க. அப்ப இது எனக்கு இப்படி பைத்தியமா தெரியுது அப்படின்னா நான் சிலுவை பற்றிய உபதேசத்துக்குள்ள இல்ல. ஒரு கட்டத்துல பாருங்க, எசேக்கியா நாட்கள்ல அவர் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல சொல்றார், பஸ்காவை ஆசரிக்கணும்னு சொல்லி. பஸ்கான் வருது அப்படின்னாலே நல்ல ஞாபகம் வச்சுக்கிடணும். சத்தியத்தை மாத்தி பேசல, பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடு எங்கெல்லாம் பஸ்கான் வருதோ அங்க கிறிஸ்துவானவரை நீங்க முன்னிறுத்தணும். இதுதான் சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்குற. நான் கட்டளையாவே சொல்றேன், ஏன்னா வேதம் அப்படிதான் கற்றுக் கொடுக்கு. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பஸ்காவின் போது ஆட்டுக்குட்டி சிந்தப்படும் மாசத்துல முதல் மாசம், அது ஆபிப்பா இருக்கட்டும் அல்லது ஆபிப் அல்லது நிசான் சொல்லி சொல்லுவாங்க, அந்த மாதத்தை முதல் மாதத்தை. அந்த மாதத்தில் 10ஆம் தேதியில, சரியா 10ஆம் தேதியில வீட்டுக்கு என்ன சொல்லணும், ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிவு செய்து அதை 14ஆம் தேதி வரைக்கும் வச்சிருந்து அதுக்கப்புறம் அடிச்சு அதனுடைய ரத்தத்தை எடுப்பாங்க. அப்ப இதுதான் பஸ்காவாக அந்த நாட்கள் அனுசரிக்கப்பட்டது, அனுசரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்திலிருந்து ஒரு புதிய நியமனமா, ஒரு நல்ல ஒரு நியமனமா வெளிப்பட்டதாக யாத்திராமம் 12ஆம் அதிகாரத்துல நீங்களும் நானும் பார்க்க கூடும். நீ யாத்திராமம் 12ஆம் அதிகாரம் வரும்போது நியாயப்பிரமாணமே வரல. ஆனா ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு பாத்தீங்களா? பஸ்கா அதுக்கு முன்னாலே வந்துடுச்சு. விளங்கி கொள்ளுங்க, இந்த பஸ்காவை அனுசரிக்க சொல்லி எசேக்கியா நாட்கள்ல எசேக்கியா சொல்லியும் என்ன செய்யலன்னா ராஜ கட்டளையும் அவங்க அலட்சியம் பண்ணாங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளும் போது அங்கே வாசிக்கும் போது பஸ்காவை ஆசரிக்கும்படி முதல் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். முதல் வசனம் 2 நாளாகமும் 30வது அதிகாரம் முதல் வசனம். இந்த நிருபங்கள் எல்லாம் எழுதி அனுப்பிறான், செய்தி அனுப்பியாச்சு பஸ்காவை ஆசரிக்கணும்னு சொல்லி. ஒரு நல்ல விளங்கிக்கங்க, இந்த பஸ்காவை அனுசரிக்கிறது தான் சாதா பயங்கர தடை எழும்பி நிக்கிறான் பாருங்க. நான் அதை அப்படிதான் பாக்குறேன். 3ஆம் வசனத்தை பார்த்தா நிறைய பேர் என்ன செய்யல, இது சுத்திகரிப்பு படல, சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுக்கல. நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா வரல, ஜனங்கள் நிறைய பேர் வரவே இல்லை. சும்மா ஒரு அசட்டத்தனத்தை உங்களுக்கு பின்னால காமிக்கிறேன், அதே அதிகாரத்துல உங்களுக்கு பின்னால காமிக்கிறேன். அப்ப அசட்டை பண்ணி என்ன செய்யறாங்க, அதை ஒண்ணுமே அதை ஆசரிக்க கூடாமற் போயிட்டான். 3ஆம் வசனத்தை பாருங்க, அதை ஆசரிக்க கூடாமற் போயிட்டு. இப்ப 5ஆம் வசனத்தின் முதல் பகுதியை மட்டும் வாசிங்க. எழுதி இருக்கிறபடி வெகு காலமாய் அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பெயர்செபா முதல் தான் மட்டும் உள்ள இஸ்ரவேல் தேசம் எங்கும் பறைசாற்றுவிக்க தீர்மானம் பண்ணினார்கள். அப்போ எழுதியிருக்கிறபடி வெகு காலமா பஸ்காவை என்ன செய்யலையா, ஆசரிக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு அதான் வெகு காலமா ஆசரிக்கல, எத்தனை வருஷங்களோ தெரியாது. ஆனா அந்த பஸ்காவின் அனுபவம் ஜனங்களுக்கு ஒரு உகந்ததா தெரியாமல் இருந்தது. இன்றைக்கு அப்படிதான், கிறிஸ்துவானவர் உங்களுக்காக பலியாயிருக்கிறார், அவரோடு கூட உங்களை இணைத்துக் கொள்வதுதான் கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய சரியான ஒரே அடையாளம் அப்படி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்ல. நீங்க ஏன் பதிலுக்கு பதில் பேசணும்னு நினைக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. வார்த்தையில சொல்றது இல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறோம், இயேசுவை தேடுகிறோன்னு.
அந்த மரியாள் 2 மரியாள் அப்படி சொல்லிட்டு இருக்குல்ல, அதனால தூதன் சொன்னாரு, இல்ல அவங்க சிந்தையை அறிகிறாரு, அவங்க நோக்கத்தை அறிகிறார். அதான் சொல்றாரு, நீங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவே. அப்ப அவருக்கு தெரியுது நீ எதுக்காக வந்திருக்கிற, எந்த இயேசுவை தேடி வந்து, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். பஸ்காவை இங்க கொண்டு வரும்போது அலட்சிய போக்கு. என்னாலதான் குடும்பத்தில் பல பிரச்சனைங்க. பிரஸ்டீஜ், நம்ம கனவீனப்படும் போது எப்படி நடந்து கொள்றோம் அங்கதான் இருக்கு. நீங்களான சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தழுவிக் கொள்றோமா, இல்ல வேறொரு இயேசுவை தழுவிக் கொள்றோமா? ஏவாளுக்கு எங்கதான் பிரச்சனை அப்படின்னா, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இப்ப அதுவா இல்ல சாத்தானா, தேவனா சாத்தானா, தேவனுடைய சத்தமா இல்ல சாத்தானுடைய சத்தமா? இப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வருது அப்படின்னா, இல்ல நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க உண்மையிலே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ பற்றி கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவர் விட்டு கொடுத்தாரு, கணத்தை அரைஞ்ச உடனே வந்து பாருன்னா நின்னாரு. இல்லையே, 2ல் 1 நான் பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னா ஒரு சிலுவையில் அறையப்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. என்னையா அடிக்கிற அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சிட்டு. எவ்வளவோ குற்றச்சாட்டுகள். இயேசுவோ எப்படி இருந்தாரோ, ஆமா, பேசாது இருந்தார். பட் ஜீசஸ், yet Jesus held his peace. பேசாது இருக்கிறார், அமைதியா இருக்கிறார். நீங்க பாருங்க, நம்மள ஏதாவது 2 வார்த்தை சொல்லிடக்கூடாது, உள்ள ஒரு மாதிரி எரியும். நம்மளை குறித்து புகழ்ந்து பேசினா ஆட்டோமேட்டிக்கா அந்த சந்தோஷம் வந்துடும். நம்மளை குறித்து ஏதாவது சொல்லிட்டா அப்படியே டென்ஷன் ஆகி மல்லன்னு பேசிடுவாங்க. ஏன்னா அந்த மாம்சம் சிலுவைக்கு போகல. நான் அதான் சொல்லுவேன், அந்த ஒரு பூரணமான சத்தியத்துக்குள்ள வந்துருங்க, அந்த பூரணமான உபதேசத்துக்குள்ள வந்துருங்க. யாரா இருந்தாலும் சரி, இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணொளி காட்சி மூலமாய் அன்று கூட உங்களோடு பேசிக் கொண்டுதான் இருக்கிறா. நீ பதிலுக்கு பதில், வார்த்தைக்கு வார்த்தை, அடிக்கு அடி, ஏச்சுக்கு ஏச்சுன்னு சொல்லி பதிலுக்கு பதில் செய்வது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தேடுகிறதான சரியான அடையாளம் அல்ல. இங்க பாருங்க, வெகு காலமா பஸ்காவை ஆசரிக்கல, மறுபடியும் அழைப்பு கொடுக்கிறாரு. மறுபடியும் அழைப்பு கொடுத்தாலும் அங்க எப்படிதான் வந்து நிக்காங்க அப்படின்னா, அதுவும் அறகுறையா தான் வந்து சேருது. வாசிக்கலாம், 10ஆம் வசனத்தை வாசிங்க. இப்ப அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, போஸ்ட்மேன் எல்லாம் அனுப்பி விட்டாரு. எஸ்ஐக்கு அப்படி பண்ணி விட்டுருக்கிறாரு. போஸ்ட்மேன் எல்லாம் அனுப்பி விட்டு, போஸ்ட்மேன் வீடு வீடா போவாரு, ஊர் ஊரா போய், தெருவா போய், வீட்டு வீடா போய். போஸ்ட்மேன் போகணும்னா பாருங்க இந்த அளவுக்கு ஸ்பெசிபிக்கா. போஸ்ட்மேன் எதுக்கு வருவாங்க தெரியுமா? ஸ்பெசிபிக்கா ஒவ்வொரு வீட்டுக்கு வந்துருவாங்க. 10 வீட்டுக்கு சேர்த்து ஒரே வீட்டுல கொடுத்துட்டு அந்த 10 வீட்டுக்கு நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கூட்டு போவாங்க. அது அவருடைய வேலையே கிடையாது. அஞ்சல்காரருடைய வேலை என்னன்னா, ஸ்பெசிபிக்கா வீடு வீடா. முதல்ல காமனா சொல்லி பார்த்தாச்சு, செய்தி போகுது, பட்டணங்களுக்குள்ள செய்தி போகுது, வர்ற மாதிரி ஐடியா இல்ல. யாரும் இந்த சத்தியத்துக்குள்ள பஸ்காவுக்குள்ள வர்றதுக்கு விருப்பம் இல்லை. அப்ப பாக்குறாங்க, அப்ப அஞ்சல்காரர் அனுப்பிவிடும் சொல்லி இந்த டைம் அஞ்சல்காரர் அனுப்பி விட்டாங்க. இவங்களும் ஊர் ஊரா போய் சுற்றி திரிறாங்க. ஒரு பெருங்கூட்டம் கேலி கிண்டல் தான் பண்ணிட்டு இருக்கு. வாசிக்க கேட்கலாம், 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படி அந்த அஞ்சல்காரர் எப்ராயிம் மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டுக்கும் ஊரூராக திரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரிகாசம் பண்ணினார்கள். ஊர் ஊரா திரிறாங்க. எப்ராயிம் மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டுக்கும் போய் என்ன செய்றாங்க, ஊர் ஊரா திரிறாங்க. இவங்களை பார்த்தோன்னு உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமா, அவர்களை பார்த்து அப்படியே போட்டுருக்கு, அவர்கள் இவர்களை பார்த்து. ஏன்னா இன்னைக்கு பஸ்காவை ஆசரிக்க வா, உனக்கு பஸ்காவின் செய்தியை சொல்ற ஆட்களை பிடிக்காது, கிறுக்கு மாதிரி பேசுறாங்க இவங்க. எனக்கு அப்படிதான் இருக்கு. அவர்கள் இவர்களை பார்த்து, இந்த அஞ்சல்காரரை பார்த்து கிண்டல் பண்றாங்க. பாருங்க, பஸ்காவா பாருங்க, பஸ்காவை அறிவிச்சிட்டு இருக்காங்க. சிலுவையை தூக்கணும், எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறான். அந்த அஞ்சல்கார் செய்தியை கொண்டு வர்றாங்க. நான் சொல்லுவேன், we are the postmen, அப்படிதான் சொல்லுவேன். We are the postmen who could carry the news, the tidings of the cross of Christ, the doctrine of cross. சிலுவை பற்றி உபதேசத்தை கொண்டு வர்ற போஸ்ட்மேன் அங்க. எங்க ஒவ்வொருத்தரையும் தேவன் இந்த சத்தியத்தின் மூலமாய் சந்திக்கிறார். ஒரு பெருங்கூட்டம் என்ன செய்யுதுன்னா, நகைத்து பரியாசம் பண்ணுது, சிரிப்பு. அதனாலதான் நான் முதலே சொன்னேன்,
உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கன்னா ரொம்ப சுலபம், நீங்க ஈஸியா பண்ணிடலாம். நீங்க அதுக்கு எந்த ரொம்பலாம் பிரயாசம் எடுக்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா அப்படியே உங்க மனசு சொல்ற அப்படியே ஓடிருங்க. உலகத்தை பாருங்க, சினிமாவை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மாதிரி ட்ரெஸ் உடுத்தி இப்படி எப்படி அசிங்கமா கன்றாவியா அப்படியே அலையணுமோ, ரைட். அங்க சண்டை போடுவாங்க, நாடகம் பார்த்து அவ இவளை அடிக்க வில்லிகளா எழும்பி போவாங்க. அதே மாதிரி கணவனை மதிக்க கூட இப்படியே போனா ரைட். அந்த டைம் அந்த சமயத்துல இந்த செய்தியை கொடுத்தா உன் கோபம்லாம் சிலுவையில் அறையப்படணும், மாம்சம் எல்லாம் சிலுவையில் அறையப்படணும். உண்மையே சொல்றேங்க. இப்போ ராஜானாலும் சரி, ரிச்சர்ட் சார்னாலும் சரி, எல்லா நானா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த சிலுவையை பற்றி உபதேசத்துக்குள்ள தான் நிற்போம். வேற எதுக்கும் போக முடியாது. போகிறதற்கு எங்களுக்கு கட்டளை இல்லை. அந்த அப்படி ஒரு கட்டளை கிடையவே கிடையாது. இந்த சத்தியத்தை விட்டு வேற சிலுவை பற்றி உபதேசத்துக்குள்ள தான் இருப்போம். நீங்க உலகத்தை நேசிக்கிறாங்க, அதுக்கு வேற இடம் இருக்கு, போகலாம், ஜாலியா போகலாம், சூப்பரா இருக்கும். ஆனா பரலோகத்துக்கு வந்து சேர முடியவே முடியாது. அது வனாந்தரத்துல அழிக்கப்பட்ட ஜனங்களுடைய நிலைமை தான். அதனால தான் இங்க சொல்றோம், உலகத்தை நேசிக்காதீங்க. பஸ்காவை அனுப்பிவிட்ட ரெண்டாவது செகண்ட் சான்ஸ் கொடுக்கப்படுது. லோத்துடைய கதை தான் வருது. இந்த பட்டணம் அழிக்க போது வந்துருங்கன்னு சொன்னா அவனை பார்த்து நகைக்காங்க பாருங்க, பரியாசத்தை பாருங்க. அவன் பரியாசம் பண்றதா கண்டதான். என்ன மாமா கிண்டல் கேலி பண்ணிட்டு இருக்கிறீரா? சிரிப்பு. அக்கினியும் கந்தகம் விழும்போதுதான் நான் நினைச்சுக்கிட்டேன், இமேஜின் பண்ணிக்கிட்டேன். அங்க எழுதப்படலை, நான் இமேஜின் பண்ணிக்கிட்டேன். எங்க மாமனார் எங்கன்னு தேடிட்டு இருந்திருப்பாங்க நினைக்க. லோத்து இப்ப நாங்க வந்துருதோம் முடியாது. முதல்ல அந்த அழைப்பு வந்துச்சு. காலம் கடைசி, இந்த பூமி முழுவதும் அழிக்கப்பட போகிறது, உலகம் முழுவதும் அழிவை சந்திக்க போகிறது. மனம் திரும்பு. இன்றைக்கு இந்த பொல்லாத துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு. இன்னும் உனக்குள்ள இருக்கிற அந்த பெருமையை விட்டு மனம் திரும்பு. இன்னும் இந்த கண்கள் நிச்சைக்கு சிக்கி கொண்டு ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறாயே, மனம் திரும்பு சொல்லி செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. நீ அலட்சியம் பண்ணி போய் கொண்டிருக்கிறாயே. நீயும் லோத்துவின் மருமக்கள்மார்களில் ஒருவரோ? நீயும் இந்த அஞ்சல்காரரை பார்த்து பரியாசித்து நகைத்து பரியாசம் பண்ணின ஒரு வகையான கூட்டத்தாரோ? எவ்வளவு கிண்டலா இருக்கு பாருங்க. ஊரா தெரிஞ்சு அப்போ அவங்க எல்லாம் பைத்தியக்கார மாதிரி இருந்திருக்கிறாங்க. யாருதான் அந்த பஸ்காவுக்குள்ள வர முடியும் தெரியுமா? தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து வசனத்தை வாசிங்க. அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரியாசம் பண்ணினார்கள். ஆகிலும் ஒரு வார்த்தை இருக்கு. இங்கதான் தேவன் ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார். அது அநேகர் அல்ல, சிலர். ஆண்டவருடைய பார்வையில அநேகர் கெட்டு போனவர்களா 7 சபையில காணப்பட்டது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 7 சபைகள் குறித்து சொல்லப்படுது. ஆனாலும் சிலர், ஆகிலும் சிலர் தங்கள் வஸ்திரத்தை கரைப்படுத்தாத, ஆகிலும் தங்கள் வஸ்திரத்தை கரைப்படுத்தாத சிலர் சர்தையில் உண்டு. அந்த சிலர் அப்படின்னு சொல்ற பலர் எங்க போனாங்கன்னு தெரியல, பரதேசம் போயிட்டாங்களான்னு தெரியல. இங்க போட்டிருக்கு, அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஆகிலும் சிலர் என்ன செஞ்சாங்களோ வாசிக்கலாம். ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். அப்போ ஆசேர் கோத்திரமா இருக்கட்டும், மனாசே, செபுலோன், இவங்க இல்ல, எல்லாரும் வரல. இந்த இத்தனை கோத்திரங்கள்ல சிலர் தான் வந்திருக்கிறாங்க. அது எப்படிதான் வர முடியும் அப்படின்னா, அந்த பஸ்காவுக்குள்ள எப்பதான் வர முடியும்னா மனத்தாழ்மை, தாழ்த்தணும். நீங்க செய்தி கூட கேட்டீங்களே, நீங்க மனாசே தன்னை தாழ்த்தினா. இதே புஸ்தகம் 2 நாளாகமும் 33வது அதிகாரத்தில் 13 முதல் 16 வரைக்கும் வாசிக்கும் போது அவன் தன்னை தாழ்த்துறான். தேவனுக்கு முன்பாக மிகவும் தாழ்த்தின் வாசிக்கிறோமே. இந்த தாழ்த்தி வரும்போதுதான் அவனை கர்த்தர் நினைவு கூறுகிறார். அவன் தன்னை தாழ்த்தி கர்த்தரிடமாய் நெருங்கி வந்தான் சொல்லி பார்க்கிறோம். அது எதை காண்பிக்கு? அது எதனுடைய வெளிப்பாடு? அவன் தன்னுடைய பழைய வாழ்க்கையை முற்றிலுமாய் ஒழித்து கட்டினான். அதைத்தான் இங்க நடக்கு. இங்க எழுத்தின்படியான பஸ்கா நினைப்பீங்க. இது என்ன அழைப்பு நினைக்கீங்க? எருசலேமுக்கு வரணும். பஸ்கா வாசரிக்கு எருசலேமுக்கு வரணும். எருசலேம் என்பது தேவ சமூகம். இன்றைக்கு நாமும் கூட சில வேளைகளில் யோனாவை போல தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் போகிறோமே. தேவனுடைய வார்த்தை விட்டு தூரமாய் விலகி போகிறோமே. அதைத்தான் அன்றைக்கு செய்தாங்க. எதுக்கு நகைத்து பரியாசம் பண்ணாங்க? நாங்க வர முடியாது, இது என்ன ஒரு பெரிய கேலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேலி பண்ணிட்டு அப்படி இருந்துட்டாங்க.
ஆனா புறப்பட்டு வர்றவங்க எப்படி யார் தான் அப்படின்னா, சிலர் ஆசேர்ல, மனாசேல, செபுலோன்ல சிலர் என்ன செஞ்சாங்களாம், மனத்தாழ்மையாகி தங்களை தாழ்த்தினாங்க. தங்களை தாழ்த்தி என்ன செஞ்சாங்க, அப்ப தாழ்த்தினாதான் அந்த பஸ்காவுக்குள்ள வர முடியும். நான் யார் தெரியுமான்னா நீங்க கிடையாது, நீங்க லைன்ல கிடையாது, அவுட் ஆஃப் த லைன், நீங்க லைன்ல கிடையாது. அப்ப தங்களை தாழ்த்தி மனத்தாழ்மை உள்ளவர்கள் ஆகிதான். அழகா அங்க போட்டிருக்கு பாத்தீங்களா, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். 30:11 வசனத்தை. ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். அப்ப மனத்தாழ்மையாகி தான் எங்க வர முடியும்னா எருசலேமுக்கு வர முடியும். அப்ப அவங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன, பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள். அப்ப இன்னைக்கு நமக்கு சொல்லப்படுகிற தேவனுடைய சத்தியம் என்ன, கிறிஸ்துவாகிய சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி கொள்ள அவரிடத்தில் வா. அதுதான் தேவன் இந்த சத்தியத்தின் மூலமா நம்மோடு கூட பேசுகிறார். சிலுவை பற்றி உபதேசம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், இவ்வளவு நாள் கேட்கிறோம். ஆமா, இதுதான் அந்த சத்தியத்தை தான் சொல்ல வந்திருக்கிறேன். அவ கலாத்திய திருச்சபை விழுந்து போனதற்கான காரணம் என்ன, அவருக்குள்ளே பிரத்யட்சமாக வெளிப்படுத்தப்பட்ட அந்த வெளிப்பாடை விட்டுவிட்டது. அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு தெரியுமா, அவங்க என்ன சத்தியத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா, எழுத்தின்படியாய் செய்கிற விருத்த சேதனம் மட்டும்தான் மனுஷனை ரட்சிக்கும், அதுதான் முக்கியம் சொல்லி அதுக்குள்ள, அதான் மாம்ச ரீதியான ஒரு அனுபவத்துக்குள்ள மட்டும் போயிட்டாங்க. சடங்காச்சரம், இந்த மாம்சத்தின்படியான, அதாவது லிட்டரல் சர்க்கம்சிஷனுக்குள்ள போனாங்க. ஆனா பவுல் அதனாலதான் அவருக்கு சொல்லி கொடுக்கிறாரு, கிறிஸ்து இயேசுக்குள்ள விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியை காரியம் சொல்லி சபைக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அவங்களுக்குள்ள கொஞ்சம் பிடித்தமா என்ன, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை விட்டு விட்டார்கள். அதுதான் அவங்களுடைய பூரணமான அழிவுக்கு காரணமாகி விட்டது. ஆவியில் ஆரம்பம் பண்ணின அவர்கள், அந்த தரிசனத்தோடு, நல்ல தரிசனத்தோடு தங்கள் ஜீவியத்தை ஆரம்பம் பண்ணினவர்கள், இப்பொழுது அந்த தரிசனத்தெல்லாம் விட்டுட்டு வேறொரு சத்தியத்துக்கு நேராய் போகிறார்கள். அதனால் தான் அவர் கேட்கிறார், புத்தி இல்லாத கலாத்தியரை, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்கள் மனதை மயக்கினவன் யார்? அவர் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நான் ருசி பார்த்திருக்கிறேனா? அப்படி வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அந்த நிலைக்கு தாண்டி, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நிலையையும் தாண்டி அவரோடு கூட அடிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் நான் சதா காலமும் நிலைத்து இருக்க வேண்டும். சமீபத்தில் ஒரு சபையில கூட இப்படிதான் சொன்னேன், இப்படிலாம் இமேஜின் பண்ணி பாத்துக்கங்க. யாராவது நீங்க செய்யாத தப்புக்கு, உங்கள்கிட்ட தவறே இல்லை, செருப்பை கழுத்தி பலார்னு உங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க அந்த சமயத்தில் எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு பாருங்க. நானும் கேட்கிறேன், how do you react to the situation that you will be hurt by somebody or you will be slapped many times with a slipper? ஒப்பிட்டு பாரு, கம்பேர் பண்ணி அப்படி அந்த இமேஜின் பண்ணி பாருங்க. அடிச்சிட்டாங்க, எப்படி இருக்கும், உள்ள ஒரு மாதிரி ஓடிச்சுன்னா அப்போ கொஞ்சம் சரியில்லைன்னு அர்த்தம் இல்ல, ஒண்ணு இல்லை, அறியாம செய்யறாங்க. நீங்க பூரணத்துக்கு போயிட்டீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு சிரிப்பு தான் வரும், டென்ஷன் வராது. உண்மையிலே தேவன் உண்மையிலே நமக்கு கிருபை தந்திருக்க தாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அதை கடந்து போவோங்க. இன்னைக்கு குடும்பங்கள்ல இன்னைக்கு ஏன் ஒரு பயங்கர போராட்டம், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை ஆராதிக்கல, பேசுறாங்க, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பேசுகிறார்கள். நான் சொல்றேன், வருஷத்துக்கு 40 நாள் மட்டும் இப்படி ஓடிடாதீங்க, வெறும் 40 நாள் சிலுவை பற்றி தியானம் சொல்லிடாதீங்க. இயேசு தெளிவா சொன்னா, ஒருவன் என் பின்னை வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, அது அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சொன்னான், லூக்கா 9:23. அப்ப அனுதினமும் நான் சிலுவையை கேரி பண்ணியே போகணும், அனுதினமும் என் வாழ்க்கையில சிலுவை இருந்துகிட்டே இருக்கணும். அந்த சிலுவை எனக்கு எதை காண்பிக்கும், இந்த சிலுவையின் மூலமா தான் என் பாவம் மன்னிக்கப்பட்டது, கிறிஸ்து இயேசுவின் சிலுவை மூலமா என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்ப இந்த சிலுவை எனக்கு எதை காண்பிக்கிறது என்றால், இந்த இப்படிப்பட்ட இந்த சிலுவையில தான் கிறிஸ்துவான எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், நானும் அவரோடு கூட அறையப்பட்டு இருக்கிறேன். அவர் எப்படி சிலுவையை சுமந்து கொண்டு போனாரோ அதே போல எனக்கும் கொடுக்கப்பட்ட சிலுவை நான் சுமந்து கொண்டு போக வேண்டும். சிலுவை இல்லாம கிறிஸ்துவை பின்பற்றுவது கூடாத காரியம், அது கனவிலும் நடக்காத காரியம். விளங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றார், ஒரு வந்து சொல்றான், மார்க்ல ரொம்ப அழகா இருக்கு, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் வாலிபன் சொல்றான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெறுவதற்கு பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லும்போது ஆண்டவர் சில கற்பனைகளை குறித்து சொல்றார். அவர் சிறு வயது முதல் கை கொண்டிருக்க சொல்றான். அதை தொடர்ந்து அவர் சொல்றார், ஒரு இடத்துல ஒரு குறை உண்டு அப்படின்னு சொல்லி அந்த குறையை சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, அதை செஞ்சுட்டு என்ன செய், ஆசை எல்லாம் வித்து ஏழை கொடுத்துட்டு என்ன செய்,
என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றார். அது மன்னிக்கவும், சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வான்னு சொல்றார். மார்க்கில் அப்படிதான் எழுதி இருக்கு. அவர் சொல்லி கொடுக்கிறார், நீ எல்லாத்தையும் அதை கொடுத்துட்டு அப்படின்னா உலகத்தெல்லாம் வெறுக்கணும், அந்த எண்ணம் வந்தாதான் சிலுவை எடுக்க முடியும். அதனால இயேசு சொன்னா தன்னை தான் வெறுத்து, அப்ப நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. If anyone comes after Jesus Christ must deny himself and take up the cross and then follow him. அப்படிதான் பைபிள்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? என்ன நான் வெறுக்கிற ஒரு இடத்துக்கு வரணும். அதான் அவனுக்கு கற்றுக் கொடுத்தா. உன்னை நீ வெறுத்துரு. அவனுக்கு பண்ண ஆசை, தன்னை வெறுக்க முடியல, சிலுவையும் எடுக்க முடியல, அவரையும் பின்பற்ற முடியல, நித்திய ஜீவனையும் பெற முடியல. அப்ப தேவன் எதைத்தான் பிரதானமா வைக்கிறார் பாருங்க, சிலுவை. அதனாலதான் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் சொல்லி வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். அப்ப சிலுவை எப்பவுமே தீர்மானிக்கப்பட்டது என்றால் ஆதாம் ஏவாள் உருவாறதுக்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. விளங்கிக் கொள்ளுங்க, இது ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னால வெளிப்பட்ட செய்தி அல்ல. அதையும் தாண்டி உலக தோட்டத்துக்கு முன்பாகவே தேவன் முன்குறித்ததுதான் இந்த சிலுவை பற்றிய உபதேசம். அவர் உலக தோட்டத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்டவரா? அவருக்கு சிலுவை முன்குறிக்கப்பட்டது. அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அவன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து பாடுவதனாலே, அவரை குறித்து பேசுவதனாலே அல்ல, அவரோடு கூட என்னை இணைத்து கொண்டு வாழ நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன். அதனாலதான் இயேசுவை பின்பற்றின சீசனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். நீங்க சீசனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்க. 2 பகுதியில் முடிக்கலாம். இயேசுவை பின்பற்றி வர்றாங்க பாத்தீங்களா, வரும்போது தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுத்தாங்க, நான் தங்களை வெறுக்கல. நீங்க இயேசுவை பின்பற்ற வரும்போது பாருங்க, அவர் சொன்னார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் சொன்னார். மத்தேயு 4:19 அந்த வார்த்தை சத்தத்தை கேட்டு அப்படியே அவருக்கு பின்னால வந்தாங்க. எதெல்லாம் விட்டாங்க பாருங்க, வீட்டை விட்டாங்க, குடும்பம், நிலம், ஆஸ்தி எல்லாத்தையும் விட்டுட்டு, வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு பின்னால வந்தாங்க. ஆனா எதை விட முடியல அப்படின்னா, எங்களில் எவன் பெரியவன். இப்ப இதுதான் அந்த 3 வருஷம் ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. அவர் எப்படி அவர் உருவாக்குறாரு பாருங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு தெரியுது. என்ன தெரியுதுன்னா, சகலத்தையும் விட்டுடலாம் போல. அவன் ஆண்டவருக்காக, நானும் சொல்லிடுவேன், ஆண்டவருக்காக நான் வேலையை விட்டு வந்தேன், ஆண்டவருக்காக அந்த நேரத்தை கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன். பெருமையை விட்டு விடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறாயா? அவங்களுக்குள்ள மூர்க்கம் வருது. சமாரியர் நம்மளை கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளல. இப்ப கேட்கிறாங்க, எலியா அக்கினி இறக்கிறது போல இவங்களை இறக்கி சாம்பலாக்கலாமா? அவதான் கேட்க, நீ என்ன ஆவி உள்ளவர்களா இருக்கிறது என்று சொல்லி அவங்களை அதட்டி சரிப்படுத்துறாரு. வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. எதை விட முடியலன்னா, இந்த வீராப்ப விட முடியல. பாத்துங்க, பைபிள்ல இருக்கிறதா சொல்றேன். இடத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க, ஆனா இருமாப்ப விட முடியல. எங்கள யார் பெரியவன் காமிக்கணும், சுயத்தை விட முடியல. அதனாலதான் கர்த்தர் இந்த பகுதியில் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மேன்மையான பகுதி என்ன? அவ சீசர்களை கர்த்தர் எவ்விதமா உருவாக்குறார் பாருங்க. முதல்ல சத்தம் கேட்டு அவங்கள சுத்தி இருக்கிற அவங்களுக்கு உண்டானவைகளை வெறுத்தாங்க. இது மட்டும் கிடையாதுங்க. நம்ம சொல்லிடுவோம், நான் அதை விட்டுட்டு வந்தேன், கர்த்தருக்கா இதை இழந்தேன், அதை இழந்தேன். கோபத்தை விடணுமே, எரிச்சலை விடணுமே. அதுதான் அந்த 3 வருஷ ட்ரைனிங்ல பாருங்க. 3 வருஷ ட்ரைனிங் எதுக்கு சொல்லுங்க? வீட்டை வெறுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கா? அப்படி அங்க இது இந்த மாதிரி இல்லை. பேதுரு, உன்னை தேடி உங்க மாமியார் வந்திருக்காங்கப்பா, அல்லது உன் ஒய்ஃப் வந்திருக்காங்க, என்னன்னு பாரு, கொஞ்சம் இதெல்லாம் விட்டுட்டு வாப்பா, கொஞ்சம் மறுபடியும் உன்னை படகுல கூட்டு போறதுக்கு ஒன்று ஆட்கள் வந்திருக்காங்க. இல்ல, உள்ள அந்த 3 வருஷம் என்ன நடக்குன்னா, அவங்க சுயத்தை ஆண்டவர் அப்படியே கம்ப்ளீட்டா உடைச்சு எடுத்து அழகாக அவங்களை கொண்டு வர மகிமையான ஊழியத்துக்குன்னு சொல்லி ஆயத்தப்படுத்தினா. இதைத்தான் பிரியமான நம்முடைய வாழ்க்கையில இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தின் மூலமா கர்த்தர் அதையே நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அவ எந்த ஒரு மனுஷி சிலுவையில தன்னுடைய அடையாளத்தை தேடுகிறானோ, அல்லது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவோடு தன் அடையாளத்தை கண்டுகொள்ளுகிறாளோ, அவனுடைய வாழ்க்கை தான் பிரகாசிக்கும், அவருடைய வாழ்க்கை தான் பூரணப்படும். அதைத்தான் புதிய ஏற்பாடு சத்தியங்கள் முழுவதில் நாம் அப்படியாய் நாம் பார்க்கிறோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவானவர் குறித்து ஆதியிலிருந்து நாம் பார்க்கிறோம். அதனால்தான் கர்த்தர் முகர்ந்த முதல் பலியை குறித்து பார்க்கும் போதும், அவர் அங்கீகரித்த முதல் பலியை பார்க்கும் போதும், அந்த மாம்சம் தகனிக்கப்படுகிற அந்த பலியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஆபேல் அவருக்கு வந்து காணிக்கை செலுத்துகிறார். ஆதாம் ஏவாளுக்கு உடை உடுத்தும் போதும் ஒரு மிருகம் பலியிடப்படுகிறது. இவ்விதமாய் சத்தியங்கள் எல்லாம் நாம் பார்க்கும் போது
கர்த்தர் விரும்புகிற அந்த பலியை எல்லாம் நம்ம வேதத்துல பார்க்கும்போது லேவியராமத்தில் அனைத்து பலிகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதோ குறிக்கி கிறிஸ்துவானவர் சிலுவையில் உங்களுக்காக எனக்காக அறையப்பட்டார். அவரோடு கூட நம்மை இணைத்துக் கொள்வதற்கு நாம் ஆயத்தமா? இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிறார். அல்லது இந்த 2 நாளாம் 30வது அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனத்தில் அல்லது 10ஆம் வசனத்துல பார்க்கிறது போல அநேகமா நிறைய கூட்டத்தார் இருக்கும். அநேகர் அங்க போடல, ஆனா நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா சிலர் தானே கேட்டு வந்திருக்காங்க. அப்ப பலர் என்ன செஞ்சாங்க? இந்த சத்தியத்தை விட்டுட்டாங்க, இந்த செய்தி அலட்சியம் பண்ணிட்டாங்க. நாமும் கூட இந்த நாள்ல அலட்சியம் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நாள்ல தேவனிடத்துல கணக்கு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த செய்தி அடிக்கடி கேட்ட செய்தியா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவோடு கூட என் அடையாளத்தை நான் காண விரும்புகிறேன் சொல்றவங்க அப்படி இருக்க இடத்துல எல்லாரும் அப்படி தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அப்படி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இன்னைக்கு உண்மையா என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் மாம்சம் நீ ஒன்று இல்லை, இனி மாம்சத்தின்படி இதுவரைக்கும் மாம்சத்தின்படி பிழைத்ததெல்லாம் போதும். ஒத்த வேஷம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்ததெல்லாம் போதும். நீ ஏன் ஜெயம் எடுக்க முடியல? ஏன் என்னால பரிசுத்தமா வாழ முடியல? காரணம் எனக்குள்ள இந்த சிலுவை பற்றிய வெளிப்பாடு இல்லை. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நான் தேடுகிறேன்ங்கிற உணர்வு உங்களுக்கு இருக்குமா? ஆனால் அந்த உணர்வோடு கூட வந்த அந்த 2 மரியாளும் தூதன்ட்ட பேசிட்டு அப்படி திரும்பினாங்க பாருங்க. தேவனை தரிசித்தாங்க. முதல் காட்சி கொடுக்கிறாரு. கிறிஸ்துவ தரிசிச்சாங்க. யாருக்கு தம்மை தேவன் வெளிப்படுத்துவார் தெரியுமா? எல்லாருக்கும் கிடையாது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிற மரியாள்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவா. முதல்ல அவர்களுக்கு தான் வெளிப்பட்டா. ஆண்டவர் இந்த நோக்கத்தை பார்க்கிறா. நம்ம எதற்காக இயேசுவை பின்பற்றுகிறோம்? இயேசுவை தேடினா பணம் கிடைக்கும், பங்களா கிடைக்கும், கார் கிடைக்கும். அப்படியா? அப்படின்னா இது வேறொரு இயேசு. அவங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடினாங்க. அங்கதான் விஷயம் இருக்குங்க. அவர் பலியானார், அடக்கம் பண்ணப்பட்டா. அவரை தேடி வந்த மனுக்குலத்துல முதல் கூட்டம் இந்த 2 பேர் எந்த செய்தி நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடு.